நாள் 4 ஜபத்தில் நிலைத்திரு. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ரோமர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். Nitta nitta vasita
சரி, இப்ப புது பாட்டு சரிங்களா? புது பாட்டு எல்லாரும் பாட்டு தரல. 8வது பாட்டு எடுத்துக்கோங்க. 8வது பாடல் எடுத்தாச்சா? எல்லாரும் 8வது பாடல் எடுத்துட்டீங்களா? எல்லாரும் 8வது பாடல் சரி படிக்கலாமா? நான் படிக்கிறேன், நீங்க கேளுங்க. திரும்ப நீங்களும் பாடணும். எல்லாரும் பாடாம அமைதியா இருக்காங்க. எங்க பின்னால அப்படியே பாடிட்டே வாங்க. சரிங்களா? அமைதியா இருக்கலாமா? டீச்சர்ஸ்லாம் இங்க கவனிங்க. பாட்டு படிங்க எல்லாரும். இயேசு நல்லவர், நன்மை செய்பவர், தம்மை நம்பிடும் யாவரையும் கைவிடாதவர். இயேசு நல்லவர், நன்மை செய்பவர், தம் வாழ்வில் பெரிய நோக்கம் கொண்டவர். எல்லாரும் ஜெபத்துல நிலைச்சிருப்போமா? அப்ப அந்த
முடியாத ஒரு காலத்துல இருந்தாரு. அப்போ அந்த மிஷினரி காரங்க சிஎம்எஸ்ல இருக்கவங்க ரொம்ப ஃபோர்ஸ் பண்றாங்க. எங்களை ஜெர்மனில இருந்து 2 பேரை அலோவ் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தேவனும் என்ன பண்ணுவார், நம்மளுக்காண்டி போராடுவார். தேவன் தானே சூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அவருக்கு அதுவும் அக்செப்ட் ஆயிடுது. அடுத்த ஒரு பிரச்சனை வருது. என்னன்னா அந்த டைம்ல கப்பல் படையில என்ன ஆகுது, ப்ராப்ளமா இருக்கு. உடனே கப்பல் படையில ஐயோ என்ன செய்யலாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது திருப்பியும் யாரு ரேடியஸ் என்ன பண்றாரு, பிரேயர் தான் பண்றாரு. என்ன பண்றாரு, பிரேயர் தான் பண்றாரு. அப்படி போக எத்தனை மாசம் ஆச்சுன்னா 15 மாசம் ஆயிடுச்சு. எத்தனை மாசம், 15 மாசம் ஆகுது. அவங்களும் அவங்க ஃப்ரெண்டும் உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்காருங்க, இன்னும் அதிகமா தேவனை தேடிக்கொண்டே இருக்கிறாங்க. எப்படியாவது நம்ம இந்தியாவுக்குள்ள பேரலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்கும்போது ரேடியஸ்க்கு 2 லெட்டர்ஸ் வருது. எத்தனை லெட்டர்ஸ் வருது சொல்லுங்க பாப்பா, எத்தனை லெட்டர்ஸ் வருது? 2 லெட்டர்ஸ் வருது. யாருக்கு வருது? ரேடியஸ்க்கு 2 லெட்டர்ஸ் வருது. ஒரு லெட்டர் வந்து என்னன்னா அவங்களுக்கு விசா கிடைச்சிருச்சு. எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்ல. ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னது, அவங்களுக்கு இந்தியாக்குள்ள வர்றதுக்கு ஷிப்ல என்ன கிடைச்சிருச்சு, டிக்கெட் கிடைச்சிது. என்ன கிடைச்சிது, டிக்கெட் கிடைச்சிது. அப்பா நம்ம என்ன பண்ண போறோம், இந்தியாவுக்குள்ள வர போறோம், சுவிசேஷம் சொல்ல போறோம். இந்தியா மக்கள் மேல நாங்க என்ன பண்ண போறோம், எங்களோட தாகத்தை எனக்காண்டி இயேசு கிறிஸ்து மரிச்சார், நம்மளுக்காண்டி அன்பு செலுத்தினார்னு சொல்லிட்டு சொல்றதுக்கு ஆயத்தமா இருக்கும் சொல்லிட்டு 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. சரி, நம்மளுக்கு இன்னொரு லெட்டர் வந்ததுல அந்த லெட்டர் ஓபன் பண்ணுவாரு. அவர் கண்ணுல என்ன வருது, தாரையா என்ன வருதுன்னா கண்ணீர் வருது. என்ன வருது, அப்படி என்ன இருந்ததுன்னு நான் இருக்கோம். சரியா, நாளைக்கு என்ன கலர் டீச்சர்ஸ் பரவாயில்ல, நேற்றுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஆர்வமா இருக்கீங்க, இன்னைக்கு டீச்சர்ஸ் ஆர்வமா இருக்கிறீங்க. சரி, அதை டிசைட் பண்ணுவோம் எல்லாருமே சேர்ந்து. ஆனா நாளைக்கு ஒரு முக்கியமான டே. என்ன டே, டீச்சர்ஸ் சொல்லிருக்கலையா, சொன்னாரா, ஹீரோ ஹீரோயின் டே. அது சொன்னதே எல்லாரும் வேற பாக்குங்க.
நன்றியோடு உண்மை துதிக்கிறோம் அப்பா, உண்மை சொஸ்தரிக்கிறோம் அப்பா. கிருபையின் தேவனே அப்பா, உண்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த நேரம் முழுவதும் அப்பா எங்களோடு கூட இருந்து அப்பா அந்த பிள்ளைகளோடு கூட இருந்து வழிநடத்தின கிருபைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா நாங்கள் கற்றுக்கொண்டு அப்பா அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்த ஒவ்வொரு பாடங்களும்